இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இசை தேனோட அக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்கெல்லாம் வேற யாரோன்னு எனக்கு தோணல. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியும் என் சொந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஃபியூச்சரில் சொந்தமாக போகிறோம்ல, அதுதான் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்போம் போல. எங்க அம்மா உங்களை தூக்கி வளர்த்த சொந்த அத்தை. உங்க அப்பா கூட பிறந்தவங்க தானே அவங்களும். அப்போ உனக்கு அப்படித்தானே தோணும். இந்தாங்க சிபி சார், டேப்லெட் போட்டுக்கோங்க. என்னது இது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட் போட்டுக்கோங்க. இந்தாங்க. இருங்க. ரொம்ப வலி இருக்கா? பரவாயில்ல. தமிழ், நீ என்னை இவ்வளவு அன்பா பார்த்துப்பேன்னா மாசத்துக்கு ஒரு கத்தி குத்து வாங்க கூட ரெடியா இருப்பேன். சும்மா விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க சார், வலிச்சிட போகுது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணு வேணாம் தமிழ். சரிங்க சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. வரேன் சார். என்னாச்சு? நான் அத்தனை பார்க்கலன்னு ஆசையா மேல போனா அந்த தமிழ் அத்தா ரூம்ல இருந்துகிட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா அத்தை. இப்படியே போனா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அத்தை. அத்தான் அவ மொத்தமா மைக்கி கைக்குள்ள போட்டு வச்சுப்பா. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். வெண்பா, என்ன பேச்சு இதெல்லாம்? ஆமா, அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால அத்தா மனசை கண்டிப்பா மாத்த முடியாது அத்தை. நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அத்தான எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க தானே அத்தை என் மனசுல ஆசையை தூண்டுனீங்க. இப்ப பாருங்க, எல்லாமே தலைகீழ நடக்குது. நான் என்ன அத்தை பண்ணுவேன்? இப்ப உனக்கு என்ன வேணும் வெண்பா? தமிழ் அத்தான கவனிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. சரி விடு, இன்னைக்கே நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தமிழ் நம்ம வீட்லயே தங்கியிருக்கா, அது உங்களுக்கு உதவியா இருக்கதான். இருந்தாலும் அவ குடும்பத்தை பத்தியும் நீங்க யோசிக்கணும்ல. என்ன திடீர்னு தமிழ் குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறை? அது பொம்பளைங்க மட்டுமே இருக்கிற குடும்பம். 2 தங்கச்சி அம்மான்னு அவங்க அங்க எல்லாரும் ஒத்தையில தானே இருக்காங்க. இவ இங்க தனியா இருக்கா. குடும்பத்தோட மூத்தவ வேற. ஏற்கனவே அந்த ரவுடிங்களால பிரச்சனை வந்திருக்கு. இந்த நேரத்திலயும் அவங்க அங்க தனியா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து தானே அத்தை. தமிழ் நம்ம வீட்லயே இருந்தா அவங்க குடும்பத்துக்கு யார்கிட்ட இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா அவங்க யார்கிட்டதான் போய் சொல்லுவாங்க? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனா, சூப்பர் மீனா, நீ இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்படியா அத்தை? ஆமா. எப்படி எப்படி இந்த மாதிரி எல்லாம் தோணுது உனக்கு? எனக்கு தோணும் அத்தை. நான் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. என் ஐடியா எதையும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஐடியா தோணுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் தயங்காம சொல்லலாம். சொல்றேன் அத்தை. அப்போ தமிழ வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? அவ அம்மா வீட்டுல போய் இருக்க சொல்லிடலாம்ல? தமிழ், என்ன ஜனமா வாசல்லே நிக்கிறாங்க? அதான் ஆண்டி பிரச்சனை. குடும்பத்தோட கிளம்பி வாங்கன்னு ஜனமா அவங்க அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போற தமிழ்? வாங்க. தமிழம்மா, தமிழ் சொன்னதை கேட்டீங்களா? கிளம்புங்க. தேன், ஜனாமா, இசை,
அக்காவை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா. இனிமே உங்க அக்கா கூட தான் நீங்க எல்லாரும் இருக்க போறீங்க. ம்? ஆ, தமிழம்மா, ஆ, என்ன யோசிக்கிறீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன தமிழ், நீ சொல்லலையா? தோ இப்பதாம்மா சொல்லலான்னு வந்தேன். அது வந்துமா, ஜனமா நம்மள அவங்க அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாங்க. நம்ம அங்கதான் தங்கணுமா. இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆ, என்னங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லம்மா, பூனை. இந்த வீட்ல பூனை தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி. போட்டோ போட்டோ. சின்ன வீடா இருந்தாலும் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்க தமிழம்மா. அம்மாக்கு வீடு நீட்டா இருந்தாதான் பிடிக்கும். சோ குட். என்ன அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பலாம். அது இல்ல ஜனமா, எனக்கு இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். இதான் எங்களோட இடம். இங்க எல்லாரும் பழகுனவங்க. இங்க இருக்கிறவங்கள விட்டுட்டு எப்படி நான் அங்க? என்ன தமிழம்மா, நான் உங்க எல்லாரையும் என் குடும்பத்துல ஒருத்தவங்களா பாக்குறேன். நீங்க அப்படி நினைக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. எனக்கு தமிழ் அவ்வளவு உதவி பண்ணிருக்கா. அவளுக்கு ஏதாவது கைமாறா திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்படி இல்லங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. உங்களுக்குன்னு தனி அவுட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அங்க சௌகரியமா இருக்கலாம். உங்களுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ். ஐயோ, என்னம்மா இது? என்னை விட வயசுல பெரியவங்க, நீங்க போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்ட. அப்போ சரின்னு சொல்லுங்க. ஆ,